வியர்ப்பு. என் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரை பார்த்துக் கொள்வதற்காக நான் வேலையில் இருந்து விடுமுறை எடுக்கத் தொடங்கினேன். அதனால் என் வேலை போய்விட்டது. தந்தையின் சிகிச்சைக்கு பணமும் குறையத் தொடங்கியது. எனவே எனக்கு வேலை செய்வது மிகவும் அவசியமானது. நான் ஒரு நிறுவனத்தில் விண்ணப்பித்தேன். நேர்முகத் தேர்வுக்கு செல்ல வேண்டியிருந்தது. சகோதரர்களிடம் நாளை தந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு நேர்முகத் தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அடுத்த நாள் காலை சகோதரர்கள் தங்கள் வேலைகளுக்குச் சென்றுவிட்டனர். தந்தையை கவனித்துக் கொள்ளும் நேரத்தில் நேர்முகத் தேர்வின் நேரம் முடிந்துவிட்டது. நான் கவலையுடன் ஒரு பக்கம் உட்கார்ந்தேன். அப்போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. மிஸ்டர் விகாஸ், உங்களை வேலையிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள். எங்கள் அலுவலகத்தில் இவ்வளவு விடுமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே தரை இழுத்துச் செல்லப்பட்டது போல் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் வேலை இழப்பு எனக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது. புதிய வேலை கிடைக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் எனக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது. எந்த வகையிலும் நிதி நெருக்கடியில் சிக்க விரும்பவில்லை. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. இதய துடிப்பு ஒழுங்கற்றதாக மாறியது. நான் அவர்களுக்கு முன் கைகூப்பினேன். என் கட்டாயத்தை சொல்லத் தொடங்கினேன். இந்த நிறுவனத்தில் நான் இரவு பகலாக உழைத்தேன். என் பெயரை உருவாக்கினேன். ஒருபோதும் அலட்சியம் செய்யவில்லை. ஒருபோதும் தெரிந்தே விடுமுறை எடுக்கவில்லை. ஆனால் இன்று விடுமுறைகளின் காரணமாக என்னை நீக்குகிறார்கள். இது முற்றிலும் அநீதி. என் அத்தனை உழைப்பும் ஒரு பக்கம் தூக்கி எறியப்பட்டது. வெறும் அளவுக்கு அதிகமான வருகையின்மையை அடிப்படையாக கொண்டு என்னை நீக்குகிறார்கள் என்று சொன்னேன். நான் திரும்ப திரும்ப புரிய வைக்க முயற்சி செய்தேன். மேனேஜரிடம் வேண்டினேன். என் நிலைமையை பாருங்கள், என் வீட்டு பொறுப்புகளை பாருங்கள். ஆனால் அவரது முகம் முற்றிலும் கடினமாக இருந்தது. முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. உங்கள் பொருட்களை பொதிந்து அலுவலகத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று தெளிவாக சொன்னார். நான் ஒரு இருமுறை பாசிட்டம் பேச முயற்சித்தேன். அவரது அறைக்கு வெளியே நின்று உள்ளே செல்ல அனுமதி கேட்டேன். ஆனால் உள்ளிருந்து பதில் வந்தது, இனி பேசுவதில் பயனில்லை. மேனேஜர் உங்களை நீக்கியிருந்தால் நிச்சயம் பெரிய காரணம் இருக்கும். அலுவலகத்தை பாதியாக மேனேஜர்தான் நடத்துகிறார். அவரது தகுதியில் சந்தேகம் வந்தால் முழு அலுவலக அமைப்பும் கெட்டுவிடும். பாஸின் அலட்சியமான நடத்தையால் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. இங்கு எனக்கு யாரும் சொந்தம் இல்லை என்று தோன்றியது. பல வருடங்கள் உழைத்த இடத்தில் இன்று என்னை அந்நியனாக நடத்துகிறார்கள். அங்கு எதுவும் நடக்கவில்லை. எனவே நான் கனமான காலடிகளுடன் கட்டிடத்திற்கு வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் சூரிய ஒளி என் கண்களை குத்தியது. ஆனால் உண்மையான வலி கண்களில் இல்லை, இதயத்தில் இருந்தது. என் காலடிகள் கனமாக இருந்தன. மனம் மரத்துப் போயிருந்தது. எதிரே செல்லும் மக்களின் குரல்கள் கேட்டன. எல்லா பக்கமும் இரைச்சல் இருந்தது. ஆனால் எனக்குள் அமைதி நிலவியது. கட்டிடத்திற்கு வெளியே நின்று ஒருமுறை பின்னால் திரும்பி அலுவலகத்தை பார்த்தேன். நான் தினமும் காலையில் நம்பிக்கையுடன் வந்த அதே அலுவலகம். இன்று அந்த இடம் எனக்கு மூடப்பட்டுவிட்டது. என் கண்கள் பனிக்கத் தொடங்கின. ஆனால் நான் என்னை தடுத்து கொண்டேன். ஆண்மகனாக அழுவது பலவீனம் என்று தோன்றியது. ஆனால் இதயம் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தது. என் தந்தை மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருக்கு இரத்தப் புற்றுநோய் இறுதி கட்டத்தில் இருந்தது. அதோடு ஆஸ்துமாவும் இருந்தது. சில நிமிடங்களில் அவரது நிலைமை மோசமாகி ஆபத்தான அளவுக்கு தீவிரமாகிவிடும். அவர் பலவித மருந்துகளை உட்கொண்டார். ஆனால் மருந்துகளை அடையாளம் காணும் திறன் அவருக்கு இல்லை. வயதான காரணத்தால் அவர் மிகவும் முதியவர்களை விட்டார். சில சமயம் தண்ணீர் கேட்பார். கைகள் நடுங்கும். சில சமயம் சுவாசிக்க சிரமப்படுவார். முகத்தின் நிறம் மாறிவிடும். நான் பதறி அவர் அருகில் உட்கார்ந்து தலையை தடவி கொடுத்து ஆறுதல் சொல்வேன். இதனால்தான் அலுவலகத்தில் இருந்து அதிக விடுமுறை எடுக்க வேண்டியிருந்தது. அலுவலகத்தில் விடுமுறை தகவல் கொடுத்திருந்தேன். ஆனாலும் என்னை நீக்கிவிட்டனர். ஏனென்றால் நான் விண்ணப்பித்த காலத்தை விட அதிக விடுமுறை ஆகிவிட்டது. மேலும் தகவல் கொடுக்கவும் முடியவில்லை. உண்மையில் தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் எனக்கு எதையும் உணரும் நிலையே இல்லை. சில இரவுகளில் திடீரென அவருக்கு சுவாசம் நின்றுவிடும். நான் ஓடிப்போய் டாக்டருக்கு ஃபோன் செய்வேன். சில சமயம் ஆம்புலன்ஸ் அழைக்க வேண்டியிருக்கும். சில சமயம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருக்கும். பல இரவுகளை நான் நாற்காலியில் உட்கார்ந்து கழித்தேன். தூக்கம் கண்களிலிருந்து தூரமாகிவிடும். தந்தையின் நிலை சற்று சீரடைந்த பிறகுதான் எனக்கு நிதானம் வரும். என் கணக்கை பார்த்தேன். அது வேகமாக காலியாகிக் கொண்டிருந்தது. அப்போது நினைவுக்கு வந்தது, தந்தையின் சேவை வீட்டில் இருப்பதால் மட்டும் வருவதில்லை. பணமும் தேவை. மருந்துகள் மலிவானவை அல்ல.
ஊசிகள் விலை உயர்ந்தவை, நெபுலைசர் தனி, டெஸ்ட்கள் தனி. தினமும் புதிய செலவு எழும். மனைவியிடம் தந்தையை பார்த்து கொள்ளும்படி சொன்னேன். நான் அலுவலகம் செல்கிறேன், வீட்டை நீ பார்த்துக்கொள் என்றேன். இன்று அலுவலகத்துக்கு நல்ல நிலைமை வரும் என்ற நம்பிக்கையுடன் புறப்பட்டேன். ஆனால் இங்கு வந்ததும் என் வேலை முடிந்து விட்டதாக தெரிந்தது. என் இதயம் தடதடக்கத் தொடங்கியது. இந்த துன்ப நிலையில் எங்கு செல்வது, என்ன செய்வது என்று புரியவில்லை. பாக்கெட்டில் இருந்த சில நோட்டுகள் என்னை பரிகாசமாக பார்ப்பது போல் இருந்தது. இனி நாங்கள் உனக்கு நீண்ட நாட்கள் துணையாக இருக்க முடியாது என்று சொல்வது போல் தோன்றியது. எனக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். அவர்களுக்கு பல தேவைகள். முன்பே அவர்களை தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிக்கு மாற்றிவிட்டேன். இதயத்தில் கல்லை வைத்து அந்த முடிவை எடுத்தேன். குழந்தைகளின் கண்களில் ஏமாற்றத்தை பார்த்தேன். ஆனால் கட்டாயம். என் மனைவியும் வீட்டில் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கத் தொடங்கினாள். அதனால் வீட்டுச் செலவில் எனக்கு உதவி செய்ய முடிந்தது. டியூஷன் பணத்தால் ரேஷன் வந்தது. என் சம்பளம் வீட்டு பில்கள், காய்கறி, தந்தையின் மருந்துகளுக்கு செலவானது. நான் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. உழைப்பை என் அணிகலனாக கருதினேன். ஆனால் இப்போது வேலையே இல்லாததால் முழு அமைப்பும் சிதறப்போகிறது. எனக்கு மிகவும் கவலை தந்தையின் மருந்துகள்தான். மருந்துகள் நின்றுவிட்டால் அவருக்கு சுவாசம் நின்றுவிடும். வலி அதிகரிக்கும். நாளை பணம் இல்லாவிட்டால் என்ன செய்வேன்? குழந்தைகளின் செலவுகளை எப்படி சமாளிப்பேன்? மின்சார பில் எப்படி கட்டுவேன்? ரேஷன் எங்கிருந்து வரும்? தந்தையை மருத்துவமனைக்கு எப்படி அழைத்து செல்வேன்? இந்த எல்லா எண்ணங்களும் என் மனதில் சுத்தியல் போல் விழுந்தன. என் தலை கனமாகியது. மார்பு பாரமாகியது. சாலையோரம் நின்று ஆழமாக மூச்சு விட்டேன். ஆனால் மூச்சு முழுமையாக வரவில்லை. என் முன் வாழ்க்கையின் முழு பாரமும் ஒரே நேரத்தில் வந்து நின்றது. சுற்றிலும் பார்த்தேன். கண்களில் கண்ணீர் மிதந்தது. மனதுக்குள் பிரார்த்தனை செய்தேன். ஓ இறைவா, எனக்கு தைரியம் கொடு. என்னை உடைய விடாதே. என் குழந்தைகளை பசியுடன் இருக்க விடாதே. தமிழ் மொழிபெயர்ப்பு. பிதாஜியை துன்பத்திலிருந்து காப்பாற்று. நான் என் முஷ்டியை இறுக்க மூடியிருந்தேன். நான் என்னிடமே வாக்குறுதி அளித்திருந்தேன். நான் தோற்க மாட்டேன். கூலி வேலை செய்ய வேண்டுமானாலும் சரி, இரவு பகல் உழைக்க வேண்டுமானாலும் சரி, என் வீட்டை சிதைவடைய விடமாட்டேன் என்று. வேலை போய்விட்டது. ஆனால் இப்போது அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாது. சூழ்நிலை என்னை மீண்டும் எழுந்து நிற்க வைத்தது. நான் வீட்டுக்கு வந்து பிதாஜியின் அருகில் உட்கார்ந்தேன். முன்னால் செய்தித்தாளை வைத்து வேலை விளம்பரங்களை பார்க்கத் தொடங்கினேன். என் பார்வையில் எண்ணற்ற விளம்பரங்கள் பாய்ந்து சென்றன. அப்போது எனக்கு பெரிய வேலையா சிறிய வேலையா என்ற பேதம் இல்லை. எனக்கு கிடைக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தேன். அதனால் ஒவ்வொரு விளம்பரத்திலும் கவனம் செலுத்தி எங்கு சாத்தியமோ அங்கெல்லாம் உடனடியாக படிவம் நிரப்பினேன். நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. எங்கிருந்தும் பதில் வரவில்லை. ஒவ்வொரு முறையும் மனதில் நம்பிக்கை எழுந்தது. பிறகு அமைதியைக் கண்டு நொறுங்கி போனது. ஆனால் நான் தோற்பவனல்ல. மீண்டும் மீண்டும் படிவம் நிரப்பினேன். மனதுக்குள் பிரார்த்தனை செய்தேன். எங்காவது ஒரு கதவு திறக்கட்டும் என்று. பல நாட்கள் இந்த ஏற்ற இறக்கத்தில் கழிந்தன. நிராசை மீண்டும் மீண்டும் வந்தது. ஆனால் நான் என்னை தேற்றிக் கொண்டேன். இறுதியாக நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு, பல தோல்விகளுக்குப் பிறகு ஒரு இடத்திலிருந்து எனக்கு இன்டர்வியூ அழைப்பு வந்தது. அது சூப்பர் அட்வைசர் வேலை. அதற்கு எம்எஸ்சி தேவை. எனக்கு டபுள் எம்ஏ இருந்தது. எனவே எந்த பிரச்சனையும் இல்லை. அனுபவமும் தன்னம்பிக்கையும் இருந்தது. இந்த வேலை எனக்கு எளிதாக கிடைக்கும் என்று தோன்றியது. போன் வந்தபோது என் இதயம் படபடத்தது. பல நாட்களுக்குப் பிறகு யாரோ என்னை தகுதியானவன் என்று நினைத்திருந்தார்கள். நான் உடனடியாக பிதாஜியிடம் சென்று எனக்கு இன்டர்வியூ அழைப்பு வந்ததாக சொன்னேன். அவர்கள் கண்களிலும் மகிழ்ச்சி மின்னியது. அவர்கள் ஆசீர்வாதம் செய்து பகவான் எல்லாம் நல்லபடியாக நடத்துவார் என்றார்கள். அப்போது என் வாழ்க்கையில் மீண்டும் ஒளி பிறக்கிறது என்று தோன்றியது. மறுநாள் இன்டர்வியூவுக்கு செல்ல வேண்டும். இரவு ஆனதும் விசித்திரமான பதட்டம் ஏற்பட்டது. நான் பிறரின் இன்டர்வியூ எடுத்தவன். இன்று நானே வேலைக்கு விண்ணப்பிக்கும் நிலைக்கு வந்துவிட்டேன். காலம் மனிதனை எங்கிருந்து எங்கு கொண்டு செல்கிறது. நான் திரும்ப திரும்ப என் உடைகளை பார்த்தேன். என் ஆவணங்களை சேகரித்தேன். இந்த வாய்ப்பை கைவிடக்கூடாது என்று மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டேன். அதிர்ஷ்டம் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தது. அதை நான் இழக்க விரும்பவில்லை. அதே இரவு பிதாஜியின் உடல்நிலை மோசமானது. நான் அடிக்கடி எழுந்து அவர்களிடம் சென்றேன். மருந்து கொடுத்தேன். தண்ணீர் கொடுத்தேன். தூக்கம் கண்களிலிருந்து மறைந்துவிட்டது.
காலை ஆனபோது பிதாஜியின் உடல்நிலை சற்று சீராக இருந்தது. நான் இன்டர்வியூவுக்கு புறப்படலாம் என்று நினைத்தேன். ஆனால் மனம் திருப்தியடையவில்லை. அவர்களைப் பற்றி மிகுந்த கவலை இருந்தது. ஒரு சகோதரரிடம் சென்று பிதாஜியை பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு வேலைக்கு போக வேண்டும் என்றேன். அவர் தெளிவான பதில் கொடுக்கவில்லை. இரண்டாவது சகோதரரிடம், மூன்றாவது சகோதரரிடம் சென்றேன். அனைவரிடமும் பிதாஜியின் உடல்நிலை சரியில்லை என்று விளக்கினேன். ஆனால் அனைவரும் தங்கள் வேலையில் மும்முரமாக இருந்தனர். யாரும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. வீட்டுக்கு வந்து காத்திருந்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. பிதாஜி படுக்கையில் பலவீனமாக கிடந்தார். அவரது மூச்சு கனமாக இருந்தது. நான் அவர் அருகில் உட்கார்ந்தேன். மனதில் விசித்திரமான நம்பிக்கையின்மை. ஒருபுறம் முக்கியமான வேலைவாய்ப்பு, மறுபுறம் தந்தையின் பலவீனமான நிலை. நான் முடிவு செய்ய முடியவில்லை. சில நேரம் கடிகாரத்தை பார்த்தேன். சில நேரம் பிதாஜியை பார்த்தேன். நேரம் கை நழுவி போய்க் கொண்டிருந்தது. இன்டர்வியூ நேரம் நெருங்கியது. நான் இன்னும் வீட்டிலேயே இருந்தேன். என்னை நானே பலமுறை சமாதானப்படுத்த முயன்றேன். மனம் சொன்னது, புறப்படு, இந்த வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது. ஆனால் ஆன்மா சொன்னது, பிதாஜிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் பச்சாதாபப்பட வேண்டும். நான் பிதாஜியின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன். அவரது கையை பிடித்தேன். அவர் பலவீனத்துடன் கண்களை திறந்து மூடினார். என் இதயம் பதறியது. இந்த மனக்குழப்பத்தில் நேரம் கடந்தது. இறுதியில் இன்டர்வியூ நேரம் முடிந்துவிட்டது. நான் வீட்டிலேயே இருந்தேன். அந்த கணம் எல்லாம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. நான் இப்படியொரு கடினமான நிலைமையை எதிர்கொண்டதில்லை. நான் சரியா தவறா என்று புரியவில்லை. ஒரு புறம் வருத்தம், என் எதிர்காலத்தை இழந்துவிட்டேன் என்று. மறுபுறம் மன அமைதி, பிதாஜியை தனியாக விடவில்லை என்று. நான் ஜன்னலருகில் நின்று வெளியே பார்த்தேன். சாலையில் மக்கள் தங்கள் வேலையில் மும்முரமாக இருந்தனர். என் வாழ்க்கை ஒரே இடத்தில் நின்றுவிட்டது போல் இருந்தது. கண்களில் நீர் திரண்டது. நான் மனதுக்குள் பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். எனக்கு சிறந்த வழியை அருள வேண்டும் என்று. நான் உடைந்தாலும் தோற்கவில்லை. என் உழைப்பு ஒரு நாள் பலன் தரும் என்ற நம்பிக்கை இருந்தது. மாலை மெதுவாக கரையத் தொடங்கியது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். வானத்தில் லேசான சிவப்பு பரவியது. என் மனதிலும் ஒரு பாரம் இறங்கியது. நான் பிதாஜியின் அருகில் சென்று உட்கார்ந்தேன். அவர் அரை மயக்க நிலையில் இருந்தார். அவரது கையை பிடித்தேன். அவரது குளிர்ந்த விரல்கள் என் இதயத்தை இன்னும் பலவீனப்படுத்தின. திடீரென என் மொபைல் ஒளிர்ந்தது. அழைப்பு வந்தது. புதிய பெயர். இதயம் படபடத்தது. கை நடுங்கியது. நான் தைரியத்துடன் அழைப்பை ஏற்றேன். அவர்கள் என் பெயரைச் சொல்லி, நான் விகாஸ் தானே என்று கேட்டார்கள். பிறகு அந்த கம்பெனியிலிருந்து பேசுவதாகச் சொன்னார்கள். நான் இன்டர்வியூவுக்கு வராததால் ரத்து செய்யப்பட்டு விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த வார்த்தைகள் என்னை உலுக்கின. நாங்கள் உங்கள் தகவல்களை நீண்ட நாட்களாக பார்த்தோம். உங்கள் பழைய கம்பெனியிலும் விசாரித்தோம். உங்கள் ரெக்கார்டு மிகவும் வலுவானது. இன்டர்வியூ நாளில் வராததற்கு வீட்டில் அவசரம் என்று தெரிவித்தீர்கள். அதனால் உங்கள் விண்ணப்பத்தை ரத்து செய்யாமல் வைத்திருந்தோம். இன்று போர்டு முடிவு செய்துள்ளது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறோம். நாளை ஃபைனல் மீட்டிங்குக்கு வர முடியுமா? நான் அதிர்ச்சியில் மொபைலை இறுக்கப் பிடித்தேன். கண்கள் குளமாயின. பிறகு தைரியத்துடன் ஆம், நான் வருகிறேன் என்றேன். அவர்கள் இடம் மற்றும் நேரத்தை சொன்னார்கள். நான் அப்படியே உட்கார்ந்தேன். கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வானத்தை பார்த்து, ஈஸ்வரா, நீ கேட்டுக்கொண்டாய் என்றேன். பிதாஜியின் கையை இறுக்கப் பிடித்தேன். பிதாஜி, பகவான் நமக்கு வழி வகுத்து விட்டார் என்றேன். பின்னர் ரசோய்க்குச் சென்று தண்ணீர் கொண்டு வந்து பிதாஜிக்கு கொடுத்தேன். மருந்து கொடுத்தேன். குழந்தைகளிடம் சென்று அவர்கள் தலையில் கை வைத்தேன். மனைவி என் கண்களில் கண்ணீர் கண்டு பயந்தாள். நான் புன்னகையுடன், பகவான் கிருபை செய்துவிட்டார். நாளை மீண்டும் இன்டர்வியூக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றேன். வீட்டில் மகிழ்ச்சி பரவியது. இரவு தூக்கம் வரவில்லை. உடைகளை தயார் செய்தேன். ஆவணங்களை ஒழுங்குபடுத்தினேன். காலையில் எழுந்து குளித்து பூஜை செய்து பிதாஜியிடம் சென்றேன். அவரது உடல்நிலை சற்று சிறப்பாக இருந்தது. நான் மனைவியிடம், பிதாஜியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். கம்பெனியில் சரியான நேரத்தில் சென்றேன். இன்டர்வியூ நடந்தது. என் அனுபவம், நேர்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை பாராட்டினார்கள். இறுதியில் சூப்பர் அட்வைசர் பதவி, நல்ல சம்பளம் மற்றும் மருத்துவ வசதிகளுடன் எனக்கு கிடைத்தது. வெளியே வந்தபோது சூரியன் முழுமையாக உதித்திருந்தான். நான் ஆழமாக மூச்சு விட்டேன். வீட்டுக்கு போன் செய்தேன். மனைவி மகிழ்ச்சியில் அழுதாள். நண்பர்களே, இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த மோட்டிவேஷனல் கதையில் சந்திப்போம். நன்றி.